உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். சமைச்சு கொண்டு வந்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. இது வந்து நம்மளோட டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு ஸ்பெஷலாக நம்ம மட்டும் செய்கிறது, எந்த மசாலாவும் இல்லாமல் அந்த ஸ்பெஷல் உங்களுக்காக சிக்கனில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏங்க இத்தனை பேரை விட்டுட்டு நான் மட்டும் என்னங்க இது? இல்லை கண்டிப்பாக அது பட் ஸ்பெஷலாக தங்கச்சி என்ன செஞ்சிருக்கீங்க? மட்டன் பிரியாணி. எல்லாம் பசியில் இருக்காங்க. எல்லாருக்கும் போட்டு தான் நான் சாப்பிடுவேன். இப்போ என்ன சாப்பிட சொல்றாங்களா? முன்னாடி இன்ட்டு கொடுத்துட்டீங்க. கேக்கு கூட என்ன சொன்னீங்க? நீங்க கொடுத்தாலும் எனக்கு தான் ஊட்டுவீங்கன்னு சொன்னீங்க. அதே தானே, அதே சேம் டயலாக் ஃபாலோ பண்ணலாம். சரி சரி, இந்த தருணம் என் மனசுல ஒன்று தோணுது. இப்போ நான் சிஸ்டர் தங்கச்சிக்காக சாப்பிட்றேன். ருத்ரன் படம் ரிலீஸ் ஆன உடனே பெரிய படையில் இருந்து என் ஃபேன்ஸோட நான் உட்காந்து சாப்பிடுவேன். எனக்காக ஒரு ஃபேன் வந்து இதை வாங்கிட்டு யாராவது சாப்பிட்ருங்க ப்ளீஸ். அண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக, ஏன்னா திருநங்கைகள் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒரு another லைஃப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் படங்களில் வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக காட்டிருப்பேன். ஸ்பெஷலி பிரியாவோட ரோல். எப்படி அந்த தாட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தது? ஓகே, இந்த ரோல் பண்ணணும், இந்த ஒரு கேரக்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு. இல்லை, ஃபஸ்ட்டு சரத் சாருடைய அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிட்டோம். அவர் படிக்க முடியாத படிப்பை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து திருநங்கை மாதிரி இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கணும். சொல்லும்போது தான் திருநங்கையாக தெரியணும்னு ஃபேஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இவங்க ஃபேஸ் ரொம்ப கரெக்டாக செட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. காஞ்சனாக்கு முன் காஞ்சனாக்கு பின் கண்டிப்பாக பிரியாவோட லைஃப் எப்படி இருக்கு? எங்கேயும் பட்டி தொட்டி எங்கே போனாலுமே வந்து பிரியான்னா தெரியாது, காஞ்சனா பட கீதானா தான் தெரியும். இன்றைக்கி வரையிலும் 12 வருஷம் ஆனாலும் இன்றைக்கி வரையிலும் கீதானா எல்லாருக்குமே தெரியும். அந்த லைஃப் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 3 இயர்ஸ் அது ஒரு பீக் டைம் நல்லா இருந்தது. காஞ்சனாக்கு அப்புறம் என்னோட டிரான்ஜெண்டர் லைஃப்பை என்னால் சரியாக லீட் பண்ணி கொண்டுட்டு போக முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய பேனர் அண்ணனோட படத்தில் நடிச்சிருக்கேன். அண்ணனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு திருநங்கைகளோட வாழ்க்கையை மாறுறதுக்கு உண்டான ஒரு தூணாக நான் இருந்திருக்கேன், ஒரு படிக்கல்லாக இருந்திருக்கேன் அண்ணன் கூட நான்.